மேட்டுப்பாளையம் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நீலகிரி மாவட்டத்தின் நுழைவாயிலான கல்லாறு சோதனைச் சாவடியில் இ-பாஸ் சோதனை தீவிரம். நீண்ட தூரம் வரிசையில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள் இ-பாஸ் பரிசோதனைக்கு பின்னரே மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள கல்லாறு சோதனைச் சாவடியில் நீலகிரி செல்லும் வாகனங்களுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இ-பாஸ் சோதனை நடைபெற்று வருகிறது. நீலகிரி, கொடைக்கானல் உள்ளிட்ட மலைவாச ஸ்தலங்களுக்கு செல்ல இ-பாஸ் கட்டாயம் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இயற்கை எழில் மிகுந்த மலைப்பகுதிகளில் நுழையும் வாகன எண்ணிக்கைகள் அதிகமாக இருப்பதாக உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்ததை அடுத்து ஏற்கனவே கடந்த மே மாதம் முதல் இ-பாஸ் நடைமுறை அமலில் இருந்து வருகிறது. நீலகிரி, கொடைக்கானல் பகுதிகளில் இ-பாஸ் சோதனை தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் நுழைவாயிலாக உள்ள மேட்டுப்பாளையத்துக்குள் சுற்றுலா தலமான நீலகிரிக்கு செல்ல நாள்தோறும் ஏராளமான வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இப்படி வரும் சுற்றுலா வாகனங்கள் மேட்டுப்பாளையம் அடுத்து உள்ள கல்லாறு சோதனைச் சாவடியில் தடுத்து நிறுத்தப்பட்டு அனைத்து வாகனங்களும் இ-பாஸ் பதிவு செய்து வருகின்றதா என காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சோதனைச் சாவடிகளில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்று இ-பாஸ் சோதனைக்கு பின்னரே நீலகிரிக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. நாள் ஒன்றுக்கு 6000 வாகனங்கள் மட்டும் நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறது. 6000 வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்திற்குள் நுழைந்துவிட்டால் தானாகவே இ-பாஸ் செயலி தனது பதிவை நிறுத்திக் கொள்ளும். வார விடுமுறை நாட்களில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் 8000 வாகனங்கள் அனுமதிக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் இ-பாஸ் சோதனை செய்யும் சாவடிகளில் இது TN-43 நெடுஞ்சாலை தானே என கூறி ஒரு சிலர் தங்களை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று அதிகாரிகள் மற்றும் காவலர்களிடம் வாக்குவாதம் செய்து வருகின்றனர்.